केलक भाषा कुसमुसल प्रासाति अनेक चित्रायुधालंकृत
स्कन्धाय रुद्रकान्तेयाय सरवणभवस्तम्भाय देवलोकशरण्याय सर्वरोगानां दुष्टात्रासय गणपतिः सहोदराय भूतप्रेतपिशाचाकर्षणाय गङ्गासहायाय ओंकारस्वरूपाय विष्णुशक्तिस्वरूपाय रुद्रबीजस्वरूपिणे विश्वरूपाय महाशान्ताय ते नमो नमः। ओम सदाननाय विद्महे शक्तिकस्ताय धीमहि दन्नस्कन्धं प्रचोदयात्। सकलगुणजटिति संकारद्रुवणकारणस्य भगवतः चित्रमणिपुरवाहनादिरूढ पण्डितेन्द्रसेनासमेत श्री शम्भुवनाथ सुब्रह्मण्य स्वामिने नमो नमः। कर्दशेषकालेन तृतीयदिवस सायं धने विशेषपूजाकर्मार्थं सर्वभक्तमहाजनाः सैव शिवाचार्याः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामः।
தன்னை சதா ஜபிய நாவே ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜபிய நாவே நெற்றி கண்ணில் உதித்த புறமெரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபம் பொற்பாதம் தன்னை மறந்து போதஸ்வரூபம் பொற்பாதம் தன்னை மணிந்து சரவண பவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜபிய நாவே மண்ணிசை கிடந்தவள் பிணறி பிழையை தீர்த்து மாலையாக இன்ப நெறியில் சேர்க்கும் மணமிசை கிடந்தவள் பிறரி பிழையை தீர்க்கும் மாலையாக இன்ப நெறியில் சேர்க்கும் தன்மானிக குலே தன்மானிக குலே கருணை நிலவர் மிஞ்சும் தன்மானி நில குலே கருணை நிலவர் மிஞ்சும் சண்முக பிரிய ஸ்ரீ சரவண பவ என்னும் சண்முக பிரிய ஸ்ரீ சரவண பவ என்னும் ரிச சனித சனித பமபா மகப மகப நித நனி சசாரிணி நின்னி சதா ததரி ப தப மகம பதனி காலரி சரி ரி சனி சா சா சனி தனி சனி தப ம பதனி சசாரி தனி சனி சா நின்னி சரி சனி தப நிதப ம பதனி சரவண பவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜபிய நாவே நெஞ்சில் பதிப்போம் நிச்சயம் கைகூடும் நிகழருள் கந்தத்தை அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குவி சக்திய நோக சரவண பவனா சிற்றரு குதவும் கதிர்வேலோ பாதமிரண்டும் பன்மணி ஜபகை கீதம் பாட கெங்கிணியாட மையில் நடனம் செய்யும் மணிவாகனா கையில் வேளாண்மை காக்க வென்று வந்தே வருக 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 மணிதோம் வருக இந்திரன் முதலாய முன்னிசை போட்ட மந்திர வடிவே வருக வருக வாசவன் வருக 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 தேச புறமகள்
Thank you.
இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரு கனக சபையோரரசு மயிலடமிடுவோர் மலரடி சரணம் 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 சரண பவோ சரணம் சரணம் சரணா சரணம் சரணம் சரணா சரணம்.
விநாயக மூர்த்திக்கு சித்தி விநாயகருக்கு தயவு செய்து விநாயகர் வெளிவர்களே ஒரு 2 நிமிடங்கள் தாழ்மையாக அமைதியில் இருக்குமாறு நோக்கிக்கொள்வோம். பார்வதி பதையே எல்லாம் வல்ல ஸ்ரீ விக்னவிநாயக சுவாமியுடைய ஆலயத்திலே பரிவார தெய்வமாக இருந்து வீட்டில் இருக்கின்ற கந்த பெருமானுக்கு இன்றைய தினம் 3வது நாள் கந்தசக்தி விழா நிதான முறையிலே அடியார்களுடைய ஒத்துழைப்புடனும் உபயோகவாளர்களுடைய அனுசரணையுடனும் நிர்வாக சபையினுடைய உதவியுடனும் மிக சிறப்பான முறையிலே இந்த விழா நல்லபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்ட அடியார் யாவருக்கும் கந்த பெருமானுடைய அனுமதிக்க வேண்டும் என்று கூறி நாம் இந்த கந்தசக்தி விரதம் சொன்னது போல் உள்ள எல்லோருக்கும் தெரியும். நமக்கெல்லாம் 6 தலை தரக்கூடியவன் முருகன். அதாலதான் நம்மளுக்கு 6 தலை முருகன் எங்களுக்கு 6 தலை தர வேண்டும் என்று கூறி எமக்கு இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை சொல்லப்படுகின்ற மும்மலங்களையும் அழிக்க வேண்டது இந்த கந்தசக்தி விழா. எல்லோருடைய உடம்பிலே எல்லோருடைய உயிரையும் இந்த ஆணவ மனம் பற்றி இருக்கின்றது. சைவ சித்தாந்தத்திலே இது மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவருடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு நாம் செல்ல வேண்டுமேயானால் எனக்கு அறியாமை இருக்கும், ஆணவம் இருக்கும், கண்மம் மாயை இருக்கும். ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் வளர்ந்தால் சூரன் எங்களுக்கு சூரன் குறையை கொண்டிருக்கிறான். சிலர் சொல்லிவிட்டான், எனக்கு சிங்கம் கொண்டு இருக்குது, தப்பி கருவி விட்டுறாங்க. அந்த சிங்கம் தான் சூரவர்மன் ஆணவம். சில பேருக்கு பக்கம் கோபம் வரும், சில பேருக்கு கொஞ்சம் பொறுத்து கோபம் வரும், சில பேருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் கோபம் வரும். கல்யாணம் கட்டினான் அப்படி உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனால் வெளிக்காட்ட மாட்டேங்கிறான். இந்த ஆணவ மரமும் அப்படித்தான். அந்த செம்பு பாத்திரம் செம்பு இருக்குதானே, பித்தளை செம்பு பாத்திரம். செம்பு பாத்திரத்தை நாங்கள் எல்லாம் மீனிக்கு வச்சோம்னு சொன்னால் நாங்கள் ஜொலிக்கா இருக்கும். இந்த ஆணவ மரமும் அப்படித்தான். நாங்கள் படியா குறிச்சி கிழிச்சி குறைவழி வாழ்க்கை சொன்னால் கோயிலுக்கு வர 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 அந்த செம்புக்கு அழிப்பு போல், செம்புல பிடிக்கிற அழிப்பு போல் எம்மை ஆணவ மரம் சுற்றி கொண்டே இருக்குமா. நாங்கள் என்ன செய்யறது, செம்பு கொஞ்சம் கருத்த உடனே புளிய போட்டு தைக்கிறதா தேய்ச்சி பழம். அப்படித்தான் எல்லாருடைய உயிரினையும் இந்த ஆணவ மரம் பற்றிடும். பற்றினால் எங்களுக்கு இரவு நிலத்தில் போறதுக்கு, கோயிலுக்கு போறதுக்கு, இந்த சிந்தனையோட நாங்கள் வழிபடுறதுக்கெல்லாம் அந்த ஆணவ மரம் விடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா புளி போட்டு பிடிக்கிற மாதிரி கோயிலுக்கு மரம், கோயில் வந்து சுற்றி கும்பிட அந்த ஆணவ மரம் செம்புக்கு அழிப்போட அப்படியே இத்தனை பாத்திரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நாளைக்கு வரணும்னு சொல்றாரு. எங்கேயும் நிறைந்திருக்கின்ற இறைவனை வழிபடுகின்ற இடம் ஆலயம். ஆன்மா சுத்தி அடைகின்ற இடம் ஆணவம். அதேபோல் இந்த நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆளுக்கு நான் அப்படியா சொல்றேன், நம்மளை பொதுப்படைய சொல்றது. எல்லோரும் படிக்க சொல்லுங்கோ, ஓம் சாம் சௌம் சொல்லுங்கோ சொன்னால் சில பேர் ஓம் சாம் சௌம் சொல்லினாங்க, சில பேர் ஓம் சாம் சௌம். அதே சொல்லி எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம் சொன்னால் இந்த ஆணவம் விடாது. ஆணவம் மனதுக்கு தான் மட்டும்தான் விடாது. அதை எதிர்த்து கொண்டு வந்தால்தான் எங்களை மறந்து சொல்லுவோம். நாங்கள் சில பேர் என்ன சொன்னாலும், சில பேர் நாங்கள் சொன்னா கூட சில பேர் அப்ப அதை விட்டுருவோம். ஆணவம் நீங்க ஒன்று கடவுள் சொன்னா
உங்களை நீங்க மறக்க கந்த பெருமான சீரப்படும் விநாயக பெருமான சீர்திருத்தப்படும் அந்த எண்ணங்கள் கொடுமாடியா நாங்கள் கதைக்கிறது அதெல்லாம் கதைக்கிறான் தெய்வம் இருக்குது கணக்கு தொடர்பு சாதனைகள் எல்லாம் இருக்குது அது எல்லாம் முடிய கற்றுக்கொள்ளும் இந்த வந்தாளுக்கு கதை ஒன்றாம் சொல்லுங்க ஆனால் முக்கியமா அந்த பூஜைகள் மணக்கார நடக்கிறது தயவு செய்து எல்லோரும் சேர்ந்து படிக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஓம் சரவணம் பாட்டு சொல்லுவோம் பிள்ளைக்கு ஜெகத்துக்கு சத்தமே இருக்குன்னு கேள்வி நாங்கள் சத்து சொல்லுவாங்க உங்களுக்கு மகள் சொல்லணும்னு பார்த்தா சரியா நம்ம இப்ப சொல்லுவாங்க ஓம் சரவண பவாய நமஹ 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 ஓம் சரவண மகாமந்திரம் முதற்பெருமான மகாமந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்போம் எனக்கு இருக்கின்ற கோபதாபங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் பிறகு இடத்துல இந்த ஆணவம் கர்மமாக எல்லாம் முடிய வேண்டும் சொல்லிக்கொண்டு ஆலயம் வந்தால் துறை நாமங்களை சிந்திப்போம் அமைதியா இருந்து உங்களுடைய மனம் மெய் வாழ் மொழி புலன்கள் ஐம்புலன்கள் வெளியிடம் போகாமல் கொண்டாங்கள் எங்களை கண்கள் வந்து எப்பவும் நல்ல காட்சிகளை காண வேண்டும் அப்ப ஐம்பொறிகள் இருக்கிறது ஐம்பொறிகள் வந்து எங்களை அறியப்பட்டு கொண்டிருக்கணும் கண் வந்து திட்டவற்றை பார்த்து கொண்டிருக்கணும் அதெல்லாம் பார்க்கப்படாது நாடகங்கள் பார்க்கப்படாது அது பார்க்கப்படாது ஒரே சிந்தனையை எம்பெருமானுடைய அலங்காரங்களை பார்க்க வேண்டும் காது வந்து பிறகாது இது விளக்கக்கூடாது சமக்கிக்க கொள்ளைக்கெல்லாம் கடற்கரை பழைய கதை புது கதை நடந்த கதை அந்த கதை கலக்கவே கூடாது சமைக்க கூடாமல் சமைச்சிக்கணும்னு சொன்னால் அந்த உணர்வுகள் அந்த சமயத்தில் தான் பற்றிக்கணும் எம்பெருமானுக்கு சமை கேட்கப்பட்டு சொல்றேன் அப்ப சமை கேட்க பிரசாதம் கேட்க எல்லாம் நல்ல சிந்தனை செய்யப்படும் பூமாலை கேட்க நாங்க கடையாட்டு போய் கதை கதைப்போம் கதைச்சா போட்டா உண்மையிலேயே அதெல்லாம் பூமாலையில எங்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள்லாம் அதில் விட்டுட்டு நல்லெண்ணத்தை சிந்திச்சு போட்டு நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் படுத்து கொடுத்துருக்கீங்க இதை செய்ய சொன்னால் நல்லது நடக்கும் அது மற்றவைக்கும் போய் சேரும் அப்ப இங்க எல்லோரும் எம்பெருமானுடைய அருளுக்கு ஆளாக வேண்டும் என்று நான் சொல்றது இது யாருக்கும் கொண்டது எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன் உங்களுக்கு மாத்திரம் நினைக்கப்பட ஐயா போட்டு சொல்றாரு எனக்கும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து பிறனுடைய அருள் டாட்சம் கிடைக்க வேண்டும் அந்த செய்தி விடுதலுடைய பலாபலங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் சூரியனை எப்படி வளைத்து சூரியனை வளைத்தது மாத்திரம் இல்லாமல் சூரியனை அவர் அழிக்கவில்லை சிறுவரும் மையமாக ஆக்கிக்கொண்டார் நீங்க என்னதான் பாவம் செய்தாலும் என்னதான் நீங்கள் துரோகம் செய்தாலும் என்னதான் கோபப்பட்டாலும் மனம் மாறி நீங்கள் சொன்னால் பக்கத்த உங்களுக்கு அருள் காட்சி தருவார் அருள் பிரசாதம் தருவார் என்று கூறிக்கொண்டு பாரணம் பூசை அன்னதானம் இருக்கின்றது அன்று அன்னதானத்துக்கு விவசாயம் கிடையாது செய்யலாம் என்பதை கூறிக்கொண்டு சூரம்போர் உபயம் பொது உபயமாக இருக்கின்றது எனவே அந்த சூரம்போர் உபயத்தில் கலந்து கொள்கின்ற அடியார்கள் எல்லோரும் ஆலயத்திலே உங்களை விரும்பிய காணிக்கையை கொடுத்து சூரம்போர் பொது உபயமாக இருக்கின்றபடியால் நீங்களும் கலந்து சிறப்பிச்சு இந்த சூரம்போரையும் தொடர்ந்து நடக்கின்ற காலவை 7ஆம் நாள் நடக்கின்ற அன்னதான பூசை மரண பூசையை தொடர்ந்து கொண்டு அன்றைய தினம் மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று ஸ்ரீ மகாபலி தேவந்த சமேத சுப்பிரமணிய பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்க உங்களுக்கு நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசைகளையும் கூறி விடைபெற்றுக்